ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்க இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ரொம்பவே ஒரு பரபரப்பான தேர்தல்களை நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதுல இரண்டு பெரிய கட்சிகளான அதிமுக, திமுக இந்த இரண்டு கட்சிகளுமே ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுல கேப்டன் தலைமையிலான தேமுதிக இரண்டு கட்சிகள் சைடுமே சேராம இருந்தாங்க. அதிமுக ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுக்கு தேமுதிக ஒத்துக்கல. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா திமுக தலைவர் ஸ்டாலின் தேமுதிகவுக்கு 4 லோக்சபா சீட் தரேன், அது மட்டும் இல்லாம ஒரு ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ராஜ்யசபா சீட் யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிமொழியோடது. அவங்க அவங்களோட அந்த பதவி காலம் முடிகிற காரணத்தினால இந்த நாடாளுமன்ற தொகுதி எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க தூத்துக்குடியில போட்டியிட்டு இருந்தாங்க. அதனால அந்த ராஜ்யசபா சீட்டை கேப்டனுக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது அப்படின்னு மறுத்துட்டாங்க கேப்டன். இதனால ஸ்டாலின் அவங்களோட இருந்த பேச்சுவார்த்தையை கைவிட்டுட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திமுகவோட கூட்டணி இருக்க வைகோ தலைமையிலான மதிமுக எங்களுக்கு அதிகமான தொகுதி தேவை அப்படின்னு அவங்க திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா ஸ்டாலின் அதெல்லாம் முடியாது, ஒரு தொகுதி மட்டும் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால வைகோ ரொம்பவே ஒரு மன வருத்தத்துல இருந்தாங்க. தற்போது இந்த ராஜ்யசபா சீட்டு கேப்டன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அதை ஸ்டாலின் வைகோவுக்கு கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்துல இருக்காங்க. இந்த செய்தி மதிமுகவை சேர்ந்த வைகோவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.